Hello students, welcome to 1+1 channel. In the problem in the given diagram, AD is the bisector of angle BAC. Diagram கொடுத்துட்டாங்க. AD வந்து BAC ஓட bisector னு சொல்றாங்க. அப்ப angle bisector னு அர்த்தம். அதாவது ADங்கிறது angle A வ ரெண்டு equal half ஆ பிரிக்குதுன்னு அர்த்தம். If AB equal to 10 cm, AC equal to 14 cm, and BC equal to 6 cm. கொடுத்துட்டாங்க. BC ஃபுல்லா 6 cm. Find BD and DC. நம்ம கண்டுபிடிக்கணும். BDயும் DCயும் நம்ம find out பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் பைசெக்டார் தியரம் எடுக்க போறோம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் என்னது? AB by AC equal to BD by DCங்களா? நீங்க BD by DC equal to AB by ACயும் மாத்திக்கவும் செய்யலாம். அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீ ஏபின்னு எழுதிட்டு பை பிடி எழுதக்கூடாது. இதுதான் கான்செப்ட், ஆங்கிள் பைசெக்டார் தியரமோட கான்செப்ட். இப்போ ஏபியோட வேல்யூ வந்து 10 பை ஏசியோட வேல்யூ வந்து 14 ஈக்குவல் டு, இப்போ பிடியும் நமக்கு தெரியாது, டிசியும் தெரியாது. அதுக்கு பதிலாக தான் பிசி வந்து ஃபுல்லாக 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கணும்னா பிடியும் டிசியும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை வந்து அவங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம பிடி டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்னு எடுத்தா அப்போ இது என்ன வரும்? இது ஃபுல்லாக 6, இது எக்ஸ்னா அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாதான் இந்த சைடில் இருக்கும். இதுதான் நீங்கள் எக்ஸ் எடுக்கணும்னு இல்லை, இது கூட நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ன்னு எடுத்தா இங்கே இது 6 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். எப்படி வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ பிடி வந்து எக்ஸ் பை டிசி வந்து 6 மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா பிடியும் டிசியும் கிடைச்சிரும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லை நம்ம இதே கூட இங்கே 2 டேபிளில் கூட கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 5s are 10, 2 7s are 14. அப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 into 6 minus x, 7 into x வந்து 7xன்னு கிடைக்கும். 5 6 are 30 minus 5 into x 5x is equal to 7x. இப்போ x இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம் நம்ம. அப்போ 30 minus 5x minus 7xன்னு வரும், equal to 0. minus 5x minus 7x வந்து minus 12xன்னு கிடைக்கும், equal to 0. இப்போ 30 அந்த பக்கம் போனால் minus 30 வருமா? அப்போ minus 12x is equal to minus 30. 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ x is equal to 30 by 12. இப்போ இது நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். எந்த டேபிள் கேன்சல் பண்ணலாம்? 6 டேபிள். 6 5s are 30, 6 2s are 12. இப்போ இது டிவைட் பண்ணணும். 5 2 ஆல் 2 2s are 4, பேலன்ஸ் 1. டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்தா 2 5s are 10. ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 2.5ன்னு கிடைக்குது. இப்போ இதை வச்சு நம்ம பிடி டிசி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பிடி இங்கே போடலாமா? இங்கே போடுறேன். பிடிங்கிறது எக்ஸ். அப்போ பிடி வந்து 2.5, எல்லாமே யூனிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்மளும் சென்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டிசி கண்டுபிடிக்கிறோம். டிசி வந்து 6 மைனஸ் எக்ஸ். அப்போ 6 மைனஸ் 2.5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3.5 சென்டிமீட்டர். அப்போ டிசியோட வேல்யூ வந்து 3.5 சென்டிமீட்டர்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? சிம்பிள் சம் தான். ஆனால் கொஸ்டின்ல இருக்க அந்த வேர்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னோடனே உடனே நம்ம என்ன பண்ணிடணும்? ஆங்கிள் பைசெக்டார் தியரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிடணும். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம்மோட இந்த கண்டினியூஷன் வந்து இங்கே தான் இருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம ஃபைனலாக கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.